Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் 2ல இருந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி 39 வீடியோஸ் போட்டோம். ஸோ இந்த வீடியோஸை மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. எது இம்பார்ட்டன்ட் சம், எது பார்க்கணும், எது பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த சம்ஸை மட்டும் பாருங்க. பட் எல்லா சம்ஸையும் நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வெறும் ஆயால் சொல்கிறதோ இல்லை பார்த்துட்டு போகிறதுனாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா மறந்துடும். சரியா? ஸோ அதனால் செஞ்சு பார்த்துருங்க. ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 40. Question என்ன அப்படின்னா a particle moving in a circle of radius 10 meters. ஸோ ஒரு பார்ட்டிக்கல் எவ்வளோ சென்டிமீட்டரில் மூவ் ஆகுது, ஒரு சர்க்குலர் பாத்தில் 10 meters ரேடியஸ் இருக்கிறதுல ட்ராவல் பண்ணுது. இட்ஸ் லீனியர் ஸ்பீட் இஸ் given by v equal to 3t where t is in seconds and v is in meter per seconds. லீனியர் ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன், டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் at t equal to 2 seconds. Calculate the angle between the resultant acceleration and radius vector. என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ், லீனியர் ஸ்பீட் கொடுத்துட்டு ஆக்சிலரேஷன், சென்ட்ரிபீட்டல் அண்ட் டான்ஜென்ஷியல் கேட்டிருக்காங்க. அது போக ஆங்கிள் இது ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளோ இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்னது? v equal to 3t. ஓகேவா? அப்போது நமக்கு டைம் t equal to 2 செகண்ட்ஸில் அப்போ என்ன வரும்? v equal to 3 into 2. இப்போ 3 2s are 6 மீட்டர் பர் செகண்ட்ஸ்ன்னு வரும். நம்ம கேட்டுக்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா உங்களுடைய சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் ஃபார்முலா என்னது? v²/r. இது சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகும்போது இருக்கிறது டுவர்ட்ஸ் த சென்டர் ஆக்ட் ஆகும். ஓகேவா? அதே இது டான்ஜென்ஷியல் அப்படின்னா லீனியர் வெலாசிட்டினால வருது. அந்த கார்னரில் ஒவ்வொரு கார்னர்லேயும் போடுவோம், ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அது வேரி ஆகும்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். சரியா? இதுக்கு v²/r. அப்போது 6² ரேடியஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 10. அப்போ 6 6 are 36/10. அப்போது சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் வேல்யூ 3.6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய ஃபார்முலா dv/dt. ஸோ நம்ம இந்த டேரக்டாக மேலே உள்ளதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன வரும்? at equal to d/dt of 3t. ஸோ x⁴n ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். x⁴n யூஸ் பண்ணோன்னா என்ன வரும்? nx⁴n-1. இங்கே t தான் இருக்குது. அப்போ t⁴1க்கு 1 into t⁴1-1. இப்போ 1 into t⁴0, anything ⁴0 1. ஸோ 1ன்னு போடணும். அப்போ இதை சால்வ் பண்ணால் 3 into 1 கான்ஸ்டன்ட் வித் வேரியபிள் இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அதனால் அந்த 3 அப்படியே வரும். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3. ஸோ இப்போ ஏடியோட வேல்யூ 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க? உங்களுடைய ரிசல்டன்ட் ஆக்சிலரேஷனுக்கும் ரேடியஸ் வெக்டாருக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா tan θ equal to at/ac. அப்போது 3/3.6 கேன்சல் பண்ணிங்கன்னா 1.2, 1/1.2. சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? 10/12ன்னு போடுவோம். ஸோ ஆன்சர் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 0.833 வருது. செஞ்சு பார்த்துருமா? 10 12 ஃபஸ்ட்டு வராது, 0 போட்டலாம். அப்போது 12 into 8, 8 2s are 16, 8 9 96, 4 ரிமைனிங். அடுத்தது என்னது? 0 போட்டுட்டு 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 36 வரும். ஸோ அந்த 4 ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ 3 3 3ன்னு போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்ராக்சிமேட்டாக 0.833. இப்போ தீட்டா தான் நமக்கு வேணும். ஸோ தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 0.833 போய்கிட்டே இருக்கும். ஸோ tan இன்வர்ஸ் டேபிளில் இன்வர்ஸ் ஆஃப் tan அதில் பார்த்தீங்கன்னா டேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குரிய ஆன்சர் 0.69 ரேடியன்னு வருது. ஸோ ரேடியனை நம்ம ஆங்கிளுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 57.27 டிகிரியால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இதோட ஆன்சர் அப்ராக்சிமேட்டாக 40 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் தான் ஆன்சர்.
ரேடியன்லேயும் கிளிக் மார்க் போடலாம், இல்லைன்னா டீட்டாவோட எழுதணும்னா எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே இந்த சம்மில் என்ன செஞ்சுருக்கோம், ஒரு பார்ட்டிக்கிள் சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் பண்ணுது. அந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் 10 meters. ஃபஸ்ட்டு லீனியர் ஈக்குவேஷன் ஃபார் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன், டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் கால்குலேட் பண்ணணும். ரெண்டுக்கும் புரிய ஃபார்முலா இதுதான். இதுக்கு v²/r, இதுக்கு dv/dt கொடுத்துருக்கிறத வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். tan θ ஃபார்முலா என்னது AT/AC. அதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தீட்டா வேல்யூ வரும், tan இன்வர்ஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக லாக் புக் கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரேடியன்லாம் ஆன்சர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 57.27 டிகிரியால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான சம் தான், காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. இதில் ஏதாவது இது மட்டும் கூட கேட்கலாம் 2 marksல, ஏற்கனவே அது மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த சம்மையும் செஞ்சு பார்த்துக்கோங்க. சம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ செஞ்சு பார்க்குறோம் அப்படின்றதான் முக்கியம். ஸோ இதில் மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, சம்ஸ் சால்வ் பண்ணும்போது கிவன் என்ன, நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், அதை எப்படி ரிலேட் பண்ணலாம், எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கனாலே ஈஸியாக இருக்கும், ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. மறக்காமல் நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ.